ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திடீர்னு ஒரு 6 மாதம் வரலன்னா 1 மாதம் தான் கேட்பாங்க அவர் எங்கன்னு. 2ஆவது மாதம் 3ஆவது மாதம் ஆள் மாறும்போது கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். தொடர் முயற்சி அப்படிங்கிறது தெரியணும். இங்கே எல்லாருக்குமே வாடிக்கையாளர் வந்து கண்டிப்பாக வேணும். வாடிக்கையாளர் எப்படி வேணால் நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் 10 பேரை கூட்டு வரணும். அந்த மாதிரி உங்களுடைய பலன் சொல்கிற முறையும் இருக்கணும். அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் மாற்றம் வந்து நடக்கும். நான் பலன் சொல்கிறதுல பெரிய கில்லாடியாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க முடியாத ஒரு ஜோதிடராக இருந்தால் அது வந்து வேஸ்ட். அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, துன்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனுஷனை உன்னுடைய முயற்சினால் அவன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அவனுக்கு நன்மையை செஞ்சேன்னா நீ பிறந்த பயனை வந்து அடைஞ்சிட்ட அப்படிங்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மக்கிட்ட வரவங்க ஒரு 10% நல்ல விஷயத்துக்கு வராங்க. ஆனால் 90% ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு மாறிடாதா, எனக்கு நடந்துடாதா. இதுலேயும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் கடன் பிரச்சனையில் நிறைய சிக்கியிருக்காங்க. இந்த இதில் ஒரு பட்டிமன்றத்தில் வந்து கேட்டேன், உண்மையிலுமே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நிறைய ஏழைகள் இருந்தாங்க, ஆனால் கடன்காரங்க இல்லை அப்படிங்க. இந்த 30 வருஷத்தில் நிறைய கடனை வாங்கி வச்சுருக்கோம். நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90% கடன். இது இல்லைன்னா நீங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா படிக்காத ஒரு ஆள் தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடு வாங்கியிருந்தார். 15 வீடு இன்றைக்கி ஒருத்தரை போய் வாங்க சொல்லுங்கள், ஒரு வீடு வாங்கவே முடியலை. ஊருப்பட்ட கடனை வாங்கினா தான் அந்த வீடே வந்து வாங்க முடியும். அதை கட்டுறதுக்கு 20 வருஷம் லோன் கட்டணும். 50 லட்ச ரூபா லோன் வாங்கினா நம்ம 1.5 கோடி ரூபா கட்டுறோம். இதை யாரும் யோசிக்கிறது கூட கிடையாது. ஆனால் அந்த 15 வருஷம் நீங்கள் கட்டலைன்னா எப்போ வேணாலும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் கடன் வாங்குறதுக்கு முதல்ல பயப்படுங்க. நீங்கள் எப்போ கடன் வாங்க பயப்படுறீங்களோ அப்போ தான் உங்களால் பணத்தை சேர்க்க முடியும். சேர்க்குறதுனால மட்டும் பணம் பெருகிறாது. நீங்கள் முதலீடு பண்ணணும். நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எவ்வளோ தான் பணத்தை வீட்டில் சேர்த்து வச்சாலும் அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் பெருகாது. நீங்கள் பணத்தை பெருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு முதலீடு பண்ணணும். முதல்ல கடனை அடைச்சிருங்க. கடனில் இருக்கோன்னா மைனஸில் இருக்கும். நம்ம கடனை அடைச்சிட்டு ஜீரோக்கு வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பர்சன்டேஜாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பண்ண அது ஒரு கட்டத்தில் அது முதலீடுங்கிறது நீங்கள் எங்கேயோ போய் ஷேர் வாங்கணும் அதுன்னு நான் சொல்லலை. உங்களுடைய விஷயத்தில் முதலீடு பண்ணுங்கள். இப்போ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா நம்ம ஒரு 10,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா அது ஒரு முதலீடு தான். அது 10,000 ரூபா கொடுக்கமே நினைக்கக்கூடாது. அந்த 10,000 கொடுக்கும்போது தான் அது பல மடங்காக பெருகி உங்களுக்கு வந்து வரும். நாம் முதலீடு பண்ணலை அப்படின்னா நாம் ஜெயிக்க முடியாது. நமக்கு நிறைய வாடிக்கையாளர் வரணும், அது பல மடங்காக பெருகிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப காலத்துக்கு கிடையாது. இன்றைக்கி முத்துப்பாண்டி என்ன வந்து சொன்னாங்க, அன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, இன்றைக்கி ஒரு கேமரா வாங்கினா அவ்வளோ விஷயம் வந்து சிரமமாக இருந்ததுன்னா இன்றைக்கி 2, 3, 4 கேமராவுக்கு நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த பிளான் அந்த திட்டம் அப்படிங்கிறது இல்லைன்னா உங்களுக்கு நடக்காது. நீங்கள் திட்டம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை செயல்படுத்துறதுக்கான விஷயம் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதை செயல்படுத்துறதுக்கான விஷயங்கள் வந்து தாந்திரிக முறையில் எப்படி அடையலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் இல்லாட்டாலும் ஒரு பிறந்த தேதியை குறைஞ்சபட்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ தேதியை வச்சு இருந்தாலே போதும். நம்ம அவங்களுக்கு தினம் பணம் வரணும் இல்லையா? பணம் என்றைக்கோ ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல, நமக்கு தினம் பணம் வரணும். அதுக்கு என்ன மாதிரியான யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இது மிகப்பெரிய அளவில் செயல்படுது. இது வந்து நம்பர் தான். ஏன்னா எண்கள் எல்லாமே தந்திரமாக ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு வந்து பயன்படும். இன்றைக்கி எல்லாமே கணக்கு தானே. இன்றைக்கி கணக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கட்டும், எல்லாமே நம்ம நடக்கிறது, பேசுகிறது, சிந்திக்கிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்நாளில் எவ்வளோ வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிறது கூட கணக்கில் இருக்குங்காங்க. நீங்கள் அவ்வளோ பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேச்சு திறனே போயிடும். இது வந்து நீங்கள் அதே சில பெரிய மனிதர்கள் பாருங்கள், அமைதியாகவே இருப்பாங்க. பெரும்பாலும் ரொம்ப வந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரம் பெரும்பாலும் மௌனமாக என்ன வேணுங்கிறத திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சிந்திக்கிறது ரொம்ப கடினம். வேலை செய்கிறது ஈஸி, ஆனால் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறது ரொம்ப கடினம். அப்படி சிந்திக்கிறவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்க. நீங்கள் முதல்ல உங்களுடைய சிந்தனையை தூண்டுறதுக்கு இந்த எண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படும். 1, 10, 19, 28 தேதியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய ஆள்காட்டி விரலோட அடிபாகத்தில், அதாவது குருமேட்டில் 41 நம்பர் எழுதி ஒரு சர்க்கிள் போடணும். இந்த சர்க்கிள் என்ன அப்படின்னா, சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நாகரிகமே வளர்ந்து தொடங்கிச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம மொத்த பிரபஞ்சமும் சுழற்சியில் தான் வந்து இருக்குது. நாம் வந்து சர்க்கிள் போட 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 நம்ம வாழ்க்கையும் ஒரு மோசமான இடத்துல வந்து திரும்ப நல்ல இடத்துக்கு வரும். திரும்ப மோசமாக போகாமல் நாம் வந்து பார்த்துக்கிடணும். இந்த சர்க்கிள் போட சொல்லுங்கள். அடுத்து 2, 11, 20, 29 தேதியில் பிறந்தவங்களுக்கு 51 அதே
ஆள்காட்டி விரலுக்கு கீழே 51ன்னு எழுதி ஒரு வட்டம் போட சொல்லுங்க. அடுத்து 3, 12 மைக்க தூக்கணுமா சார்? ஆள்காட்டி விரல் இருக்குல்ல சார்? சார் லெஃப்ட் ஹேண்ட்னா லெஃப்ட் ஹேண்டு, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுவீங்கன்னா ரைட் ஹேண்டில் எழுதிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது எழுதி ஒரு வட்டம் போட சொல்லுங்க. இது வந்து தினம் நமக்கு வந்து பணத்தை கொண்டு வர்றதுக்கான சிந்தனையை வந்து தூண்டும். அதுக்கான ஆட்களும் உங்களுக்கு வருவாங்க. நமக்கு வந்து மெயினாக வந்து நம்ம என்ன மாதிரியான தொடர்பில் இருக்கோங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்து 3, 12, 21, 30 தேதியில் பிறந்தவங்களுக்கு 45, அதே 45 சார். அடுத்து 4, 13, 22, 31 தேதியில் பிறந்தவங்களுக்கு 42 எழுதி சர்க்கிள் போட சொல்லுங்க. அடுத்து 5, 14, 23 தேதியில் பிறந்தவங்களுக்கு 24. அடுத்த 6ஆம் தேதி 6, 15, 24 தேதியில் பிறந்தவங்களுக்கு 23. அடுத்து 7, 14, 25 தேதியில் பிறந்தவங்களுக்கு அதே 42. அதான் 4க்கும் 7க்கும் ஒரே நம்பர். 8, 17, 26 தேதியில் பிறந்தவங்களுக்கு 51. 2 இது ஒரே நம்பர் வந்து திரும்ப வரும். அடுத்து 9, 18, 27 தேதியில் பிறந்தவங்களுக்கு 33. இந்த நம்பரை எழுதி சர்க்கிள் போட சொல்லுங்கள். இது ஒரு பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு கொண்டு வரும். தினம் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இதை வந்து போட்டு வச்சுக்கிடுங்க. இது உங்களுக்கு தன வரவை வந்து அதிகப்படுத்தும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் சோழி வந்து ஒரே தனகாரகன் குரு தான் மேடம். சரிங்களா? நம்ம குரு வந்து நமக்கு நல்லபடியாக இருந்தாலே போதும். நல்ல வழியில் தனம் வரும். நமக்கு தனம் எப்படினாலும் இருக்குது. ஆனால் நல்ல வழியில் வந்தால் மட்டும்தான் நம்ம நல்லபடியாக அதை அனுபவிக்க முடியும். ஒரு பயம் பதட்டம் இல்லாமல் இருக்குன்னா நம்ம லஞ்சம் வேறு ஏதாவது பினாமியாலாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தனம் வரணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுடைய நண்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய நண்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் நண்பர் சரியில்லை, அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும், உயர்ந்த எண்ணத்துலையாவது இருக்கணும். அப்படி ஆள் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா அது பெரிய வரம். அதனால் நல்ல நண்பர்களை வந்து பிடிச்சிக்கிடுங்க. அடுத்து பெரிய மனிதர்களுடைய பார்வையில் நாம் வந்து படணும். அது நீங்கள் எப்போ படுதீங்களோ உங்கள் வாழ்க்கை வந்து மாறிடும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, போயஸ் கார்டன் வாசல்லே வந்து காலையிலேருந்து தவம் இருந்துகிட்டு இருப்பாங்க. அம்மாவோட கடைக்கண் பார்வைப்பட, ஏன்னா கண்ணு 2ஆம் பாவம். பார்வையில் விழுந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து உங்கள் வாழ்க்கை வந்து மாறும். அப்போ தொடர் முயற்சி, தினம் போய் காத்திருக்கிறதுக்கு முதல்ல பழகணும். நான் ஒன்று வேணும்னு விருப்பப்பட்டால் அதுக்கு காத்திருக்க முதல்ல பழக்கம். அது ஒரு ஹேபிட்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா நம்மளால் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கடினம். ஏன்னா நம்ம அப்பா தாத்தா பெரிய அளவில் சேர்த்து வைக்காத போது நாமளாவது அந்த விஷயத்துக்கு வந்து வரணும். குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் 20லேருந்து 30 ஆண்டுகள் வந்து ஆகும் ஒருத்தர் தன்னை வந்து ஒரு பெரிய ஃபவுண்டராக ஆக்கணும் அப்படின்னா. நீங்கள் 30 வருடம் செலவு பண்ண தயாராக இல்லை அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய இடத்த அடைகிறது கடினமாயிரும். சரிங்களா? அடுத்து சோழி வந்து தெரியும். சோழி வந்து நமக்கு வந்து பெரிய, ஏன்னா சோழி பிரசனத்தில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த சோழி வந்து மிகப்பெரிய அளவில் தன விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ சோழி வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. இதுவும் அதே தேதி தான் வந்து கணக்கு. இதுக்கு முன்னால் வந்து என்ன செய்யணும்னா இந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணிவிடுங்க. ஓம் ஸ்ரீம் கம் க்ளீம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியே நமக. ஓம் ஸ்ரீம் கம் க்ளீம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியே நமக. இது உள்ளங்கையில் எழுதி வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ஏன்னா எழுதி வச்சோம்னா நம்ம அப்பப்போ அதை வந்து பார்ப்போம். பார்க்கும்போதெல்லாம் அது நமக்கு திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லக்ஷ்மி கணபதி சார், கணபதியே நமக. நாம் எல்லாருக்குமே வந்து நம்ம நினச்சது நடக்கணும். அப்போ காரிய சித்தி விநாயகரை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். இதை எப்படி சொல்லணும்னா சோழி வந்து கையில் இருக்கணும். 1ஆம் தேதி
சார் 1ஆம் தேதி 1ஓட மடங்கில் பிறந்தவங்க 1, 10, 19 பிறந்தவங்க 28 பிறந்தவங்க ஜோலி வந்து 3 ஜோலியை வந்து கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சான் பண்ணிட்டு இருக்கணும். குறைஞ்சது 108, அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் சான் பண்ணலாம் சார். இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருபாய் அம்பானியோட மனைவி வந்து சான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஸ்டேடியத்திலலாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்க வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டு, ஏன்னா கணக்கே கிடையாது, அது உரு ஏற்றுற வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எப்போ தட்டி கேட்டாலும் நமக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். அது மாதிரி நீங்கள் சும்மா இருக்கும்போது உங்கள் மனசை வந்து இந்த மந்திரத்தை அசைப்படணும். மந்திரமா சார் 2, 11, 20, 29 தேதியில் பிறந்தவங்க 6 ஜோலியை கையில் வச்சுக்கிடுங்க. இந்த மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிட்டுருங்க. அடுத்து 3ஆம் தேதி 3, 12, 21, 30 தேதியில் பிறந்தவங்களுக்கு 9 ஜோலி. அடுத்து 4ஆம் தேதி 4, 13, 22, 31 தேதியில் பிறந்தவங்களுக்கு 6 ஜோலி. அடுத்து 5ஆம் தேதி 5, 14, 23 தேதியில் பிறந்தவங்களுக்கு திரும்பவும் அதே 6 ஜோலி. 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 6, 15, 24 தேதியில் பிறந்தவங்களுக்கு 5 ஜோலி. 7ஆம் தேதி 7, 14, 25 தேதியில் பிறந்தவங்களுக்கு 2 ஜோலி. அடுத்து 8, 17, 26 தேதியில் பிறந்தவங்களுக்கு 7 ஜோலி. அடுத்து 9, 18, 27 தேதியில் பிறந்தவங்களுக்கு 3 ஜோலி. சார் இதை வச்சு இதை சான் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப அதிக நாள்லாம் வந்து கிடையாது, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள்லேயே ரிசல்ட் வந்து கொடுக்கும். எல்லாருக்குமே பணம் வேணும். உங்கள் தேவைக்கான பணம் வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் அதில் எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் இது நீங்கி உங்களுக்கு, ஏன்னா கணபதி தான் என்ன செய்வார், நமக்கு எல்லாத்தையுமே ஷார்ட்கட் கொடுக்குறவர் அவர் தான். வெற்றிக்கு நாம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிக்கு குறுக்கு வழி கிடையாது, நாம் தான் போகணும், நாம் தான் நடக்கணும். அதே போல் பணம் வர்றதுக்கு இன்னொரு வழி, உங்களுடைய லக்னம் என்ன லக்னம்னு பார்த்துக்கிடுங்க. சனி பகவான் எத்தனாம் பாவ அதிபதினு பாருங்கள், அவர் எத்தனாம் பாவத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள். அவ்வளோ கிலோமீட்டர் நடங்க, சரிங்களா? ஏன்னா நமக்கு எதாவது நடக்கணும்னா நாம் நடக்கணும், நாம் நடக்கலைன்னா நமக்கு எதுவும் நடக்காது. ஸோ இன்றைக்கி இருக்க அரசியலில் உள்ள அத்தனை பேரும் பாருங்கள் ரொம்ப தூரம் நடப்பாங்க. அந்த ஒரு மாதத்தில் அவங்க நடந்த நம்ம 5 வருஷத்தில் கூட நம்ம நடக்க மாட்டோம். வீடு வீடாக தெரு தெருவாக போய் கும்பிடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காரியம் வந்து நடக்கும். கோயிலுக்கு போனாலும் 108 சுற்றுங்க. அடுத்து 27 தீபம் போடாமல் வராதிங்க, நெய் தீபமாக வந்து போடுங்க. நீங்கள் செல்வம் வேணும் அப்படின்னா, ஏன்னா ஒன்றுக்கும் ஒவ்வொரு தீபம் இருக்குது, நாம் செல்வம் வேணும் அப்படின்னா நெய் தீபம் வந்து போடுங்க. இந்த நெய் தீபத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, இது வாங்கி வச்சுக்கிடுங்க. ஒரு லிட்டர் நெய் வாங்கி வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு அதில் பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், இப்போ 50 கிராம் ஜாதிக்காய், 1 கிலோவுக்கு 50 கிராம் ஜாதிக்காய், 50 கிராம் ஜாதிபத்திரி, 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் கிராம்பு, 50 கிராம் பட்டை. ஏன்னா கரம் மசாலாவுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் வசிய பொருட்கள் சார், நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை பவுட்ரு பண்ணி அந்த நெய்யில் போட்டு ஸ்லோ ஃபயரில் வந்து காய்ச்சுங்க. ஸ்லோவாக அது ஹீட் ஆன உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. இந்த எண்ணெயை திரும்ப இருத்திட்டு இதை வந்து நெய் தீபம் வந்து போடுங்க. காட்டன் பஞ்சில் போடுங்க. மிகப்பெரிய அளவில் தனத்தை கொண்டு வரும் சார். ஏன்னா தீபம் போட தான் நமக்கு வந்து வாழ்க்கையில், ஏன்னா இருட்டாக இருக்குது, எதிர்காலம் வந்து இருட்டாக இருக்கிறது தான் பிரச்சனை. அந்த இருட்டை வந்து வெளிச்சம் வச்சு பார்க்கறதுக்கு தான் ஜோதிடத்துக்கே வரோம், ஜோதிடத்தை தேடி வராங்க. ஏன்னா ஜோதி ஈசம் சொல்லுவோம், ஈசன் கையில் உள்ள விளக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் தீபம் எரியாமல் இருக்க வேண்டாம், தீபம் போடுங்க. நீங்கள் எந்த கோயில் போனாலும்
இந்த இதை செய்ய வேண்டாம், நார்மலாக நெய் மட்டும் வாங்கி தீபம் போடுங்க. வீட்டில் இதை போடுங்க. இது வந்து பெரிய அளவில் தன விஷயத்தை கொண்டு வரும். சரிங்களா? அடுத்து தனத்துக்கு இன்னொரு பரிகாரம். இதையும் வாரம் செய்யுங்க. வியாழக்கிழமை உங்கள் சப்பாத்தி மாவு இருக்கலாம், கோதுமை வாங்கி கொடுத்து சப்பாத்தி ரைஸ் மில்லில் திரித்து வாங்கிடுங்க. ரைஸ் மில்லில் அரைக்க சொல்லுங்கள். ஏன்னா கடையில் கிடைக்கையில் நிறைய கலப்படம் இருக்குது. அதனால் நீங்கள் ரேஷன் கடையில் கிடைச்சா கூட பரவாயில்ல, வாங்கி அந்த மாவை அரைச்சி அதில் எதுவுமே படம் தண்ணி மட்டும் போட்டு பிணைஞ்சிக்கிடுங்க. உப்பு போட வேண்டாம். இதில் சப்பாத்தி சுடுங்க. அடுத்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, இதையும் வாங்கி அதுலேயும் உப்பு போடாதீங்க. உப்பு போடாமல் அவிச்சு வச்சுக்கிடுங்க நல்லா. இதை அந்த சப்பாத்தியில் வச்சு நாட்டு சர்க்கரை, சரிங்களா, அதில் தூவி நீங்கள் அந்த நாட்டு சர்க்கரை எத்தனாம் பாவத்தில் நமக்கு குரு இருக்குன்னு பாருங்கள். குரு என்ன எப்படி வேணால் இருக்கட்டும், அது பாவியாக இருக்கட்டும், அவயோகியாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், நமக்கு பணம் வேணும் தானே. பணம் யார் கையில் இருந்தாலும் வாங்கிடுதல்ல. ஏதாவது மோசமான ஆள்கிட்ட இருந்து பணம் வந்தால் வேண்டான்னு சொல்கிறோமா? கிடையாது. அப்போ இது வந்து எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் இதை பண்ணுங்கள். உங்களுக்கான தனம் வந்து உங்களுக்கு தேடி வரும். பசுவுக்கு வந்து கொடுத்துட்டே வாங்க. எத்தனாம் வீட்டில் குரு இருக்குன்னு பாருங்கள், அத்தனை சப்பாத்தி வந்து கொடுங்க. அல்லது குரு உங்களுக்கு எத்தனாம் அதிபதினு பாருங்கள், அத்தனை சப்பாத்தி கொடுங்க. இல்லையா 12 சப்பாத்தி வாரம் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தனம் 12 பாவத்தின் மூலமாகவும் 12 பாவத்துக்கு அதிபதிக்கு ஆதிபத்தியத்தின் மூலமாகவும் நமக்கு வந்து பணம் தேடி வரும். ஏன்னா பணம் பல வழிகளில் வந்து வரணும். ஒரு வழியிலேருந்து வந்தால் நமக்கு பத்தாது. சரிங்களா? இது செஞ்சுட்டே வாங்க. இது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்துருக்கு சார். சரிங்களா? என்ன சார்? பசுவுக்கு தான் சார். பசுவு கொடுத்துட்டே வாங்க சார். சப்பாத்தியில் சென்னா வச்சு, அதாவது இந்த கொண்டக்கடலை வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு இனிப்பு போட்டு கொடுக்கணும் சார். இது கொடுத்துட்டு வாங்க. இதை கொடுக்க பாருங்கள், உங்களுக்கு வந்து தன வரவு கூடிக்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரம் வேலை செய்யறதுக்கு 9 முறை ஆகணும், அல்லது 9 மாதம் ஆகணும். நீங்கள் அது வரைக்கும் தொடர்ந்து வந்து பண்ணணும். சிலருக்கு 9 முறையிலே கிடச்சிருது, சிலருக்கு 9 மாதம் ஆகுது. ஆனால் யார் ஒருத்தர் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்து நிரந்தர வருமானம். அதுக்கு யார் அதிபதி? நிரந்தரமாக காசு வரணும் அப்படின்னா சூரியன் தான். சரிங்களா? சூரியனை வெல்கம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் காலையில் வாக்கிங் போக சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு அவரை பார்த்துட்டு இன்னைக்கு வருமானம் நல்லபடியாக இருக்கணும், எனக்கு நல்லபடியாக, நானும் நிறைய பேருக்கு நல்ல விஷயம், ஏன்னா கொடுத்தா தான் பெற முடியும். நீங்கள் கொடுக்காம எதுவுமே உங்களுக்கு வராது. அப்படின்னா நீங்கள் போன ஜென்மத்தில் நிறைய கொடுத்துருப்பீங்க, அதனால் வந்துட்டுருக்கும். அதனால் கொடுத்து பழகுங்க. நிச்சயமாக நீங்களும் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். உங்களை தேடி வர்றவங்களுக்கு இந்த வழியை வந்து காட்டுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு சிந்திங்க. ஏன்னா நாம் இருந்து சிந்தித்து அவங்களுக்கு செய்யும்போது அவங்க ஒரு ஆள் 10 ஆளை கூட்டுட்டு வருவாங்க. சரிங்களா? இப்போ அண்ணன் வந்து மோதிரம் போட்டுக்கிட்டே இருக்கார் எல்லாருக்கும். ஏன்னா இது ஆரம்பத்தில் நானும் வந்து இந்த மோதிரம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும். ரத்னங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்தி இருக்குது. அது சரியாக உபயோகப்படுத்த தெரியணும், அவ்வளோதான். அதை உபயோகப்படுத்தினீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு என்ன கிடைக்கணும், நம்ம வந்து உடல் வந்து பாதிக்கப்படாது. நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எதையும் வந்து செய்ய முடியும். உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன வலி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நம்மளால் வேறு எதையாவது சிந்திக்க முடியுமா? ஒரு பல்லு வலியே வச்சுக்கிடுங்களா, அன்றைக்கி பல்லு வலிச்சுக்கிட்டே இருக்குது, விண்ணு தெரிஞ்சிட்டு இருக்குன்னா நமக்கு வேறு எந்த சிந்தனையும் வராது. இதை சரி பண்ணணும்னு தான் தோணும். அதே போல் சனியும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும், இது ரெண்டையும் வந்து இயக்கணும். இது இயக்கணும்னு சொன்னாலே இப்போ வந்து எல்லோரும் சிரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அது இயக்கினாதான் நமக்கு வந்து நிரந்தரமாக வந்து மெட்டீரியலிஸ்டிக் வந்து கிடைக்கும். எல்லா விதமான தனவரவும் வந்து வருது. அப்போ உங்கள் கையில் வந்து அதை எளிமையாக வந்து பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நீலக்கல் வந்து வாங்கிடுங்க, அதை வெள்ளியில் போடுங்க. வெள்ளி சுக்கிரன், நீலக்கல் வந்து சனி, இது போடுங்க. உங்களுக்கு வந்து தன வரவை வந்து அதிகப்படுத்தும். அப்படி அல்லது வைர மோதிரம் வந்து கோல்டில் வந்து போடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் குருவை வந்து இயக்கும். இது எல்லாமே வந்து பண்ணுங்கள். சுக்கிரன் குரு சனி சுக்கிரன் இயங்கினாலே ஒருத்தருக்கு வந்து நிரந்தரமான வருமானத்தை கொண்டு வந்துடும். இது உழைக்காத வருமானம். சரிங்களா? சூரியன் வந்து நாம் தினம் அவர் எங்கேயா ஏமாத்துறாரா? தினம் வந்துடுறார் இல்லையா? அப்போ தினம் நீங்கள் வந்து உழைச்சா மட்டும்தான் உழைக்கணும். நல்ல வழியில் புகழோடு வந்து உழைக்கணும். நான் இந்த இது செய்கிறேன் அப்படின்னா எனக்கு இது வந்து என்ன மாதிரியான பேரை வாங்கி தரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தோடு உங்ககிட்ட கிளைண்ட் வந்தாலும் அவங்க உங்களை விட்டு போகும்போது சிரித்த முகத்தோடு தான் போகணும். அதை விட என் லைஃப் என்னோடய கஷ்டம் மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவருக்கு வந்து வரணும். அவர் வந்த கால
ஒரு பெரிய பெரிய பரிகாரத்தை போட்டு சரிங்களா, ஏன்டா இவன்ட்ட வந்து பார்க்க வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு செஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் எளிமையான பரிகாரங்களை வந்து கொடுங்க. ஆனால் அது வலிமையான பரிகாரமாகவும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்குங்க. அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியம் கோயிலுக்கு போகிறது. கோயில் வந்து யாருமே வந்து தவிர்க்காதீங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஏன் வீட்லேயே இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு, அப்போ வந்து வீட்லேயே வந்து நான் வந்து சாமி கும்பிடலாமா, ஏன் வந்து கோயிலுக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் வந்து சொல்லுவார், பசுகிட்ட வந்து கொம்பில் பால் வராது, மடுவில் தான் பால் வரும். முழுமையான இது பசுவாக இருந்தாலும் மடுவில் தான் பால் சுரக்கும். இறைவன் எல்லா இடத்துல இருந்தாலும் இறை சக்தி குவிஞ்சிருக்க இடம் வந்து கோவில் தான். நீங்கள் அதனால் கோயிலுக்கு போகிறத எக்காரணம் கொண்டு நிறுத்தாதீங்க. அது உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணும். சரிங்களா? அதே போல் கோயில் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் அமைதியாக உட்கார பாருங்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் மொபைல் வந்துக்கிட்டே இருக்குது. அதை தயவு செஞ்சு சைலண்டில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் என்ன விஷயத்துக்காக அந்த கோயிலுக்கு வந்தீங்களோ அந்த விஷயத்த மனசுக்குள்ளே யோசித்து இதுக்கான ஒரு விடையை வந்து ஒரு பாதையை வந்து காட்டுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் செல்வத்தோடு இருக்கிறது இல்லாமல் உங்ககிட்ட வரக்கூடியவங்களுக்கும் செல்வமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆளுகளோடுக்கும் செல்வம் கிடைக்கும். அது போக ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் நான் சொன்னேன். நீங்கள் வந்து கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரு நாள் 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நம்ம தூங்குகிறோம், எவ்வளோ நேரம் மற்றவங்களோட செலவிடுதுன்னு பாருங்கள். உங்களை சுற்றி அதிகமாக நீங்கள் செலவிடக்கூடிய விஷயங்களை யார் கூடலாம் அதிகமாக பேசுகிறோங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். அந்த மனிதர்களுடைய சராசரியாக தான் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? ஒரு 5 பேர் எடுத்துக்கிடுங்க. உங்களை சுற்றி 5 பேர் யாருக்கிட்ட நீங்கள் வீட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அல்லது உங்கள் வாடிக்கையாளர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். யாரு கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுடைய சராசரியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ சராசரினா என்னென்னா, அவங்க அந்த 5 பேரில் 4 பேர் 5 பேரும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதை வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம வருமானம். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஆட்களோட தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. ஏற்கனவே கஷ்டத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் கூட நம்மளும் சேர்ந்து பேசணுன்னா நமக்கும் அந்த கஷ்டம் வந்துடும். ஒரு இதில் வந்து பார்ப்பீங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லோரும் வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும், அடுத்து எல்லாருக்குமே வேலை கிடைச்சிடும். இதே போல் தான் கல்யாணமும், ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகும், அடுத்து எல்லாருக்குமே டக்குன்னு கல்யாணம் ஆகும். ஒருத்தனுக்கு வேலை போகும், அதே மாதிரி அவன் டீம் பூரா வரைக்குமே வேலை போயிடும். அப்போ நமக்கு எந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. உங்களை சுற்றி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒன்று ஏற்றுக்கிடுங்க. என்னால் ஏற்றுக்க முடியாது, இந்த விஷயத்தை நான் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த மாற்றிடுங்க. நீங்கள் சூழலை மாற்றாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. நீங்கள் ஒரே மாதிரியான சக்கரத்திலே இருந்துக்கிட்டு இருக்கோன்னா நம்ம லைஃப் அப்படியே தான் இருக்கும். உங்கள் சைக்கிளை வந்து மாற்றுங்க, உங்கள் இடத்த மாற்றுங்க. பெரிய பணக்கார இடத்துல போய் நம்மளால் இருக்க முடியலனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்க்கில் போய் நீங்கள் வாக்கிங் போகலாம், அங்கே உள்ள ஜிம்முக்கு போய் நீங்கள் வந்து சேரலாம், அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் போய் நீங்கள் வந்து இது பண்ணலாம். அங்கே ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட தொடர்பு கொள்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதோடு ரொம்ப அதை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. நிச்சயமாக உங்கள் லைஃப் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நோட் பண்ணிவிடுங்க, 9003716416. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சோசியல் மீடியாவையும் பயன்படுத்துங்க. எல்லாத்த விட ரொம்ப பவர்ஃபுல் மீடியம் வந்து உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ தான். நீங்கள் அதை காட்டணும். 3716 416. (6262 959556). இது இன்னொரு நம்பர். பிகே ஆஸ்ட்ரோ இது கூகுளில் போட்டிங்கன்னா வரும், நம்ம வெப்சைட் இருக்கும், அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் இது, இதில் தொடர்பு கொள்ளுங்க. சில சமயம் எடுக்க முடியாமல் போயிடும், நான் திரும்ப பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். நான் இந்த பதில் சொல்கிறேன்னு சொல்கிறத எல்லாரும் நீங்கள் அண்ணன் போட்டு விட்றீங்க, அங்கேருந்து எல்லாரும் எனக்கு ஒரு டவுட்டுன்னு கேட்குறாங்க. நான் இங்கே நமக்கு சொல்கிறேன், இதனால் சுற்றி ஒரு தடவை காட்டியிருங்க. ஏன்னா நம்ம வாடிக்கையாளர் அவங்க டவுட்டுக்கு நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மகிட்ட கன்சல்டேஷன் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கு பதில் வந்து சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரி வரப்படும். அடுத்து இதில் வந்து கலர் வந்து இருக்குது. நீங்கள் அவங்களுடைய யோகாதிபதி யாருன்னு பார்த்துக்கிடுங்க. இந்த நம்பர் எழுதுறதுல 3 கலர் வந்து யூஸ் பண்ணலாம்.